ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, வேலம்மாள் போதி கேம்பஸ் பொன்னேரிக்கு தாங்க வந்திருக்கோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, 11th ஸ்டூடெண்ட்ஸு அட்மிஷன் ஆனாங்கள்ல, அவங்கள வந்து இன்றைக்கி ட்ராப் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். அவங்க அங்கங்கே கட் அவுட் வச்சுருக்காங்க. எவ்வளோ பேர் நீட்டில் 700க்கு மேலே எடுத்திருக்காங்க, எவ்வளோ பேர் 720, 680க்கு மேலே இருக்க, இந்த மாதிரி எல்லா கட் அவுட்டுமே அங்கே தெளிவாக இருந்துச்சு. நாங்கள் அப்படியே கேம்பஸை சுற்றி பார்க்க வந்தோம். இங்கே பாருங்கள், கேம்பஸ் வந்து பல ஆயிரம் கிலோமீட்டர், அதாவது 300லேருந்து ஒரு 400 ஏக்கர் இருக்குன்னு வச்சுக்கிங்களே, அந்த அளவுக்கு இருந்துச்சு கேம்பஸு. பயங்கரமாக எல்லா மரங்களோட இயற்கை சூழலாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதான் இந்த ஆடிட்டோரியத்தில் தான் வந்து அட்மிஷன் பண்ணுறவங்கள வெல்கம் பண்ண வந்தாங்க 11th. ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னு பாருங்கள். ரொம்பவே ரஷ்ஷாக இருந்துச்சு. நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிட்டோம். ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார்ம் ஃபில் பண்ணுறது, பேரண்ட்ஸ் ஃபார்ம் ஃபில் பண்ணுறது, பயோடேட்டா செக் பண்ணுறது, அந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபை பண்ணுறது, அது மாதிரி ஒரு ஏர்போர்ட்டில் என்னெல்லாம் செக் பண்ணுவாங்க, இந்த மாதிரி அவங்க கொண்டு வந்த திங்ஸ் எல்லாம் எல்லாமே செக் பண்ணி பர்மிஷன் கொடுப்பாங்க. அதே மாதிரி ஃபிசிக்கல் டெஸ்ட் இருந்துச்சு. இதெல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருந்துச்சு. அதனால் பெரிய ப்ராசஸ், ரொம்ப நேரம் எடுத்துக்கிச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து அப்படியே வெளியில் போனோம்னா, நம்ம போய் கேசியர் அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் நம்ம ஃபீ கரெக்டாக பே பண்ணிட்டோமா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணிட்டு சொல்லியிருந்தாங்க. அதனால் அங்கங்கே நடக்கிற மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் வெஹிக்கிள் இன்றைக்கி ரஷ்ஷாக இருந்தனால பிடிக்க முடியல. அதே மாதிரி இதுதான் அவங்களோட மெஸ்ஸாம், பயங்கர பெருசாக இருந்துச்சு. அப்படியே வாங்க காமிக்கிறோம். இது வந்து அவங்களோட ஸ்கூலுக்குள்ளேயே இருக்க ஒரு ஆறு, அவங்க ஸ்கூலுக்குள்ளேயே ஒரு இது வச்சுருக்காங்க. அதனால் தண்ணி பஞ்சம் எதுவுமே இருக்காது. ரொம்ப நிறையா மரங்கள் இருந்துச்சு. ரொம்ப கூலிங்காக இருந்துச்சு. வெயிலே தெரியல, அந்தளவுக்கு நல்லா இருந்துச்சு. எங்களை மாதிரி இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ அந்த ப்ரீமியம் ஹாஸ்டல் ஒர்க்கு இன்னும் முடியலேன்னு சொன்னாங்க. ஸோ அந்த ஒர்க் போயிட்டு இருந்துச்சு. நாங்கள் நிறைய தூரம் நடந்தோம். ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி நடக்க தேவையில்லை. அங்கங்கே நிறையா கிளாஸஸ் இருக்குது, அவங்கவுங்களுக்கு ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் வெயிட் பண்ணுறாங்க. அவங்களாம் இந்த வெஹிக்கிள் ஸ்கூல் வேன் மூலயமா அங்கங்கே அவங்க வந்து ட்ராப் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி மதியம் அவங்களுக்கு வந்து லஞ்ச் வேணும்னா இங்கே மதம்பட்டி ரங்கராஜன் அவங்க கேட்ரிங் சர்வீஸை செஞ்சு பே பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். இவங்க கரண்ட்டாக இந்த ஸ்கூலோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, கரண்ட்டாக ரிபீட்டர்ஸ் இல்லாமல் நீட் கோச்சிங்கில் அதிகம், அதாவது 720க்கு 720 எடுக்க வைக்கிறது, 700+ எடுக்க வைக்கிறது தான் இவங்களோட ஸ்பெஷாலிட்டியே. அதனால தான் இவ்வளோ அட்மிஷன்ஸ் வந்திருக்காங்க. நீங்கள் உங்கள் ஃபேமிலியை விட்டுட்டு ஹாஸ்டலில் போய் ஸ்டே பண்ண போகிறீங்களா, இல்லை ஸ்டே பண்ணியிருந்தீங்கன்னா அப்போ உங்களோட ஃபேமிலியை எவ்வளோ மிஸ் பண்ணியிருக்கீங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நீட் சம்மந்தமாக வேறு எந்த ஸ்கூலை பற்றி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும், அந்த ஸ்கூலை பற்றி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் டீட்டெயிலாக உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுக்குறேன். நம்ம நீட்டு வந்து இப்போ எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ இந்த எக்ஸாமுக்கு அப்புறம் வர ரிசல்ட்டும் 720 எடுக்கிறாங்களா அப்படிங்கிறத பார்ப்போம். நீட்டில் யாரெல்லாம் டாப் ரேங்க் கொடுத்துருக்காங்களோ அந்த ஸ்கூல்ஸ், அந்த கோச்சிங் சென்டரை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பேசுவோம். அப்படியே கொஞ்சம் கேளுங்களேன்னா ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.